அரசியல் ஊழலை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பத்தினா பிரசாந்த் கிஷோர் தாவேகா மாநிலத்தில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழலா? அரசியல்ல ஊழல் அதிகமாக மலிஞ்சிருக்கு, தமிழகத்துல தான் அதிகமா இருக்கு, இந்தியாவில் எந்த மாநிலங்களையும் நான் காணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அது பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம மாநிலத்தில் அதிகமாக ஊழல் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. நீ ஊழல் இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன இதுக்கு இங்கே வந்து வேலை செஞ்சு கொடுக்குற? ஏய், உனக்கு தான் என் ஊரில் ஊழல் இருக்குன்னு தெரியுதுல்லடா, அப்போ இங்கே அங்கே எதுக்கு வர? ஊழல் செய்கிற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வீகம் வகுக்கிற? நீ தான் கேடுகட்ட ஊழல்வாதி. அப்போ ஊழல் தெரியுதுன்னா அந்த மாநிலம் ஊழல் இருக்கிற மாநிலம்ங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். நீ நேர்மையாள, அப்புறம் இதுக்கு இங்கே வர? சரி சரி, வரவேற்போம். அதே போல கோயம்புத்தூர்ல அமித்ஷா அவர்கள் பேசும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப அதிகமா இருக்கு, பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றி நான் ஒரு மாநிலத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்று பேசிட்டு போகிறது தான். நாட்டில் அவங்க ஆள்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது? மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு யார் பொறுப்பு? அவர் தான் உள்துறை அமைச்சர். ஏதாவது பொறுப்பு எடுத்திருக்காங்களா? அதுக்கு வருந்திருக்காங்களா? பல மாதங்கள் தொடர்ச்சியாக கலவரம் நடந்தது. எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே அதை ஒரு 8 வயது குழந்தை ஆசிஃபாவுடைய வன்புணர்வு கொலைகளுக்கெல்லாம் இங்கே ஏதாவது வருத்தமாவது இவங்ககிட்ட இருந்ததா? இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது, நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், நாங்கள் புனிதமானவர்கள், இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு. அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்றேன். இப்போ ஊழல் அதிகமாக இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். இங்கே தப்பு இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். நீங்கள் போய் நீங்கள் ஆள்ற பகுதியில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்கங்கிறோம். சும்மா வர்றவங்களாம் சும்மா எதையாவது இங்கே ஊழல் இருக்குது, இங்கே பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு கூடாது. அது இருக்கு இல்லை, அது சும்மா வரவங்க போகிறவங்களாம் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு. அதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்குன்னு? தம்பி நீங்கள் சொல்லுங்கள், தெரியுமா தெரியாதா? இங்கே ஊழல் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுதுல்ல, அது சரி பண்ணுவோம். அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லணும். தம்பி, ஊழல் அதிகமாக இருக்குது, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லணும். நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, ஐயா மோடி குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்கள் மாநிலத்தில் நடந்த கலவரத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. வேற தொடர்ந்து மாவட்டத்தில் மாலாற்றுப்படி தூக்கமாக இருக்கு, மணல் கொள்ளை தடுக்க முடியாத அளவில் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கட்சி தொண்டர்களும் கடுமையாக போராடி பார்த்துட்டாங்க, தடுக்கவே முடியல, தொடர்ந்து நடைபெறுது. அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது குறித்து நீங்க என்ன சொல்லுங்க? இப்ப இருங்க, நீங்க கேட்டீங்கல்ல, நம்ம மாவட்டத்தில் கட்சி தொண்டர்கள் போராட்டம் பண்ணி அனுமதி கொடுக்காம சாலை மறியல் பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இளைஞர் வந்து இந்த மணல் சண்டை ஏற்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு கடந்த மாதம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறது, அரிய பெரும் வளமாக இருக்கிற நம்முடைய மணலை அள்ளி கொண்டு போறார்கள்னு வருத்தப்படுறீங்களா? அதனால அரசுக்கு வருவாய் இழக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா? இதுதான் இப்போ உலகத்தில் இந்த கொடுமை எங்கேயுமே நடக்காது. ஆற்று மணல், மலையை மணலாக பார்த்து அதை கல்குவாரியாக்கி கற்களை வெட்டி, நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் சொல்றார், 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகும்னு பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் மழைன்னு ஒன்று இல்லாமல் போயிடும். மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும். ஒரு பேராபத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நேற்று இல்லை, மணல் கொள்ளை இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள். எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இவர்கள் இந்த தவறை செய்கிறாங்க.
இல்லைன்னா தடுக்க போராடுற எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? ஏன் வருது? அரசு நினைச்சா அரை நொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாதா? சொல்லுங்க. தெரியாம அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி சாகுறான், தெரியாம இங்க எல்லாமே நடந்துருதா? சொல்லுங்க. எல்லாமே தெரியுது, தெரியாம அதிகாரத்துக்கு தெரியாம நாடெங்கிலும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது. பள்ளிக்கூட வாசல்ல, வழிபாட்டு தலங்கள்ல, கல்லூரி வளாகங்கள்ல, கல்லூரி வாசல்கள்ல போதைப் பொருள் விற்கப்படுதுலாம் அரசுக்கு தெரியாதா? தொடர்ந்து வாணியம்பாடியில மற்றும் ஜோலார்பேட்ட பகுதியில் 20 கிலோ 25 கிலோ அப்படின்றது பெரிய அளவிலான கஞ்சா வந்து தொடர்ந்து வெளிப்பட்டு வருது. தொடர்ந்து வெளி மாநிலத்தில் இருந்தவங்க தான் கடத்தி வராங்க. அதே போல குட்கா பொருட்களும் டன் கணக்கில் பிடிக்கப்பட்டு வருது. அதுவும் இதே பகுதியில் பிடிக்கப்பட்டு வருது. அதான் நீங்க அங்கிருந்து பேசுறீங்க, நான் அதை இங்கிருந்து பேசுறேன். நம்ம 2 பேராலும் இதை தான் செய்ய முடியுது. தடுக்கணும்னா வேற ஒரு அதிகாரம், மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும். அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். நீங்கள்லாம் எங்களுக்கு துணையா இருங்க. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இது குறித்து விழிப்புணர்வு போராட்டங்கள், விழிப்புணர்வு முன்னெடுப்புகள் இந்த மாவட்டத்தில் செய்யறோம். ஒரு சிக்கல்னா அது குறித்தே பேசிட்டு இருக்கலாம். இப்ப திடீர்னு வேற பிரச்சனை வருது. இப்ப நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது, இந்திய ஒன்றிய அரசுனா அதுக்கு போராட வேண்டியிருக்கு. இப்ப தொகுதி சீரமைப்புல நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு நடக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது. இப்ப எல்லாமே பிரச்சனையா இருக்குல்ல. திடீர்னு மும்மொழி படின்னு எம்மொழியே படிக்க வாய்ப்பு இல்லை, இது இன்னொரு மொழி எதுக்குடான்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனையில் விட்டா தானே நீங்க அதை போராடுவீங்க. அப்ப ஒவ்வொன்றும் பிரச்சனைனா முதல்வரே சொல்றாரு பாருங்க, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா இப்போ 1 லட்சம் பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அப்போ இது ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்தா இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டு எந்திரிக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்க நம்ம புது பொறுப்பு அறிவிக்கிறீங்க, இளம் பெண்கள் பாசுறேன்னு. அதெல்லாம் கட்சியில இருக்கிறவர்களை பற்றி தான் பேச்சு. இப்ப இருக்கிறவர்களை பேசுங்க, சென்றவர்களை விடுங்க, வாழ்த்துவோம். நல்லா இருக்கட்டும். வேற ஏதாவது சொல்லுங்க. அது ஒரு செய்தி இல்லை. இவ்வளவு நேரம் நீங்க நாட்டுக்கு மக்களுக்குமான செய்தியை கேள்வி எழுப்புனீங்க. இது எங்க கட்சிக்கான செய்தி. அது நாட்டுக்கு மக்களுக்கும் செய்தியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. வேற அது பிரச்சனை. இப்ப நீங்க இது ரொம்ப நாளா இருக்குது. இப்ப நாங்க இந்த பிரச்சனைக்கு போராடணும். உங்களுக்கு தெரியும், தம்பி இந்த பாருங்க, இந்த தம்பி சல்மான், நம்ம அதுல தெரியும், அவங்களுக்கு தெரியும்ல, தொடர்ச்சியா போராடி வரும். இப்ப என்னன்னா நமக்கு சாயக்கழிவு, தோல் கழிவு, ஆலைக்கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு நீர் வாய்க்காலா இல்ல தெரியும், கழிவு நீர் வாய்க்காலா ஆக்குறது இல்ல. இப்ப ஆறுங்கிறது நாம உருவாக்குனது இல்லை, ஒரு இயற்கையின் அரும்பெரும் கொடை. அது அருவிதான் உருவாக்குச்சு. அந்த இயற்கையின் பெருங்கொடையை நம்ம ஒரு கழிவு நீர் காவாயா மாத்திட்டோம்னா வருங்காலத்தில் என்ன செய்யறது, அந்த ஆறை எப்படி புதுப்பிக்கிறது, உயிர்ப்பிக்குங்கிறது பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ ஏற்கனவே நொய்யல் ஆறுன்னு ஒன்று இதே மாதிரி கழிவு நீரால் செத்து போச்சு. தாமிரபரணி ஏறக்குறைய மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ பல இடங்கள்ல வருது. இப்போ இந்த தோல் கழிவுகள் எல்லாம் அங்கே போய் தேங்கும் போது அது நிலத்தடி நீர்லையும் போய் கலந்து மொத்தமாகவே நீர் நஞ்சாகி போயிடும். அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். நீரின் தன்மை இருக்குல்ல, நிறம் இருக்குல்ல, அதுவே மாறிடும். நீங்கள் எடுத்து பாருங்க தெரியும். அப்போ இது ஒரு பேராபத்தானது. அதை சுத்திகரித்து அதை சரி பண்ணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல. அரசு அதை கண்டுகொள்கிற மாதிரி இல்லை. அதனால் எல்லாத்தையும் கொண்டு ஆற்றுல கொட்டிட்டு ஏரியில் கொட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. அது முறையா இயங்குதாங்கிறதான பிரச்சனை. அமைக்கப்பட்டிருக்கு, அது இயங்குதாங்கிறதான பிரச்சனை. நீங்க மதுக்கடையை திறந்து வச்சுட்டு தயவு செய்து போதையின் பாதையில் போகாதீர்கள், உங்க அப்பா சொல்லுக்கு கேட்கிறேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க, நாங்கள் வரணும். இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல?
அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம். இவர்களை நம்ப முடியாது. இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போதான் இந்த மும்மொழி கொள்கை வருதா? இப்போதான் சொல்லுங்க, இப்போதான் வருதா? இப்போதான் இந்தியை திணிக்கிறாங்களா? இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யாராவது இங்கே வரலாற்று இருக்கு சொல்லுங்க. இந்தியை எதிர்த்து போராடினது யாரு? மாணவர்கள் தன்னெழுச்சியா போராடினாங்க. ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளிச்சு செத்தாரு, திமுகவை சார்ந்தவர், கீழப்பழூர் சின்னசாமின்னு நம்ம தாத்தா. ஒருத்தர் தான், அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நழுவிக்கொண்டார், விலகிச் செல்கிறார் என்ற வருத்தத்தில் அவர் தீக்குளிச்சார். மற்றதெல்லாம் தமிழர்கள் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு தன்னெழுச்சியா போராடி தடுத்தது அது. இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே. இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுறாங்க. என்னமோ இப்பதான் மும்மொழி கொள்கையை கொண்டு வருதா? காங்கிரசின் கொள்கையும் அதுதான். தொடக்கத்திலிருந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை முழுமையா தமிழ்நாடு ஏற்குது, எதுக்குற மாதிரி நடிக்குது. நான் திரும்ப திரும்ப கேட்கறல, ஜவஹர் நேசன் ஒரு ஐயா இருக்காங்கல்ல, ஒரு பெரிய ஆளுமை, அவங்க இந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவில் இருந்தாங்க. அதுல அவங்க எதுக்கு வெளியேறினாங்க? வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன? புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது, அப்ப இங்க நமக்கு வேலை இல்லைன்னா வெளியேறிட்டேன்றாரு. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? இப்ப இல்லந்தேடி கல்வி எந்த இடத்துல இருக்கு? இந்த புதிய கல்விக் கொள்கையில் தானே அது இருக்குது. அதை நீங்க செயல்படுத்தினீங்கல்ல, அப்புறம் என்ன? வெவ்வேறு பேர்ல அதை செயல்படுத்திட்டீங்க. அப்பது இவர்கள் இந்தியை எதிர்ப்பார்கள், எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள், காப்பார்கள்ங்கிற நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்க எந்த வேலை செய்யறோம். அதனால இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் அடிச்சிட்டதுனாலதான் நாங்க இது வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வேற தமிழகத்தின் புதிய நம்பிக்கை என்ன? விஜய் தான் பிரசாந்த் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோரா சொல்லியிருக்காரு. தமிழகத்தின் புதிய நம்பிக்கை விஜய் சொல்லியிருக்காரு. இருக்கலாம். அத பீகார்காரன் வந்து தான் சொல்லணுமா? நீங்க சொல்றீங்களா? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? நீங்க தமிழரா? தமிழ்நாட்டு குடிமகன் தானே? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க? மக்கள் தான் சொல்லணும். இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்னா, அங்க இருந்து வந்து ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும் போது இதை கூட சொல்லேன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல, கொடுத்த காசுக்கு கோவணுமா இல்லையா? அப்போ விடுங்க, வேற ஏதாவது பேசுவோம். கொள்கை தலைவர்களா பெரியாருடைய கொள்கையில நீங்க என்ன சொல்றீங்க? பெரியாரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைகளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாருக்கு என்ன கொள்கை இருக்குது? பெரியார் எங்களுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டவர். அதனால நாங்க எதிர்க்கிறோம். அது 1 2 இல்லை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க. முதல்ல பேரறிஞர் அண்ணா எதிர்க்கிறாரு, எதிர்த்து தான் திமுக வருது. அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் கடுமையா எதிர்த்திருக்கிறாரு. இவங்க சும்மா சொல்றாங்க பெரியாரை நாங்க இழிவா பேசுறோம்ட்டு. பெரியார் பேசினதை எடுத்து பேசுறோம். நாங்க எழுப்புற கேள்விக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லணும். இல்ல இதுக்காக சொல்லப்படல. தொல்காப்பியரை நீங்க ஆரிய கைக்கூலின்னு சொல்றதை ஏற்கிறீங்களா? திருவள்ளுவனை பார்ப்பன அடிமைன்னு சொல்றதை ஏற்கிறீங்களா? இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதைன்னு சொல்றதை ஏற்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம்னு சொல்ற பாரதி சொல்றதை கேட்கிறீங்களா? இல்ல ஒரு இந்த தாசி கதைன்னு சொல்றதை கேட்கிறீங்களா? எதை ஏற்கிறீங்க? சரி, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்றதை கேட்கிறீங்களா? அல்லது அந்த பார்ப்பன அடிமை திருவள்ளுவன், திருக்குறள் ஒரு மலம், இதுல எதை கேட்கிறீங்க? எதை ஏற்கிறீங்க, எதிர்க்கிறீங்க? கேட்டா ஒன்னொன்னுக்கும் எனக்கு தெரியல, நான் ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தன், எனக்கு விளக்கம் சொல்லி புரிய தானே வைக்கணும். புரியுதா? அந்த கொள்கை ஆக சிறந்ததா கூட இருக்கலாம், நீங்க வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தேவையில்லை. விளங்கிச்சா? எங்களுக்கு பல ஆயிரம் பெரியார் இருக்காங்க. சொந்த பெரியார் எனக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் எனக்கு தேவையில்லை. அதை நீங்களே வச்சு போற்றி துதிபாடி கொண்டாடி பூஜை செய்து வழிபட்டு வணங்கிக்கிறீங்க, எங்களுக்கு தேவையில்லை. வேற ஏதாவது இருக்கா? சாலையே கிடையாது. யாராவது இறந்துட்டாலோ இல்லை இது பண்ணிட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா தோழி கட்டி தான்
ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஒரு அடிப்படை வசதி கூட அந்த கிராம மக்கள் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நம்பர் 1 முதல்வர் என்று என்னை எல்லோரும் சொல்கிறார்கள். அவர்கிட்ட ஐயாட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஐயாட்ட இல்லை, நம்ம அப்பாட்ட தான் நீங்கள் கேட்டு, என்னப்பா இப்படி இருக்கப்பா, விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் நடந்து போக பாதை கூட இல்லையப்பான்னு நீங்கள் தான் கேட்கணும். இந்த நேரத்தில் எல்லா கேள்வியும் சிக்கனா சிம்மான்னு வச்சு என்கிட்ட கேட்டுக்கிட்டு புரியுதா? ஒன்று நீங்கள் பாருங்க, எல்லா கோபமும் உங்களுக்கு சரியா இருக்குது. தேர்தல் அப்போ எங்கே போகுது? யார் தண்ணி ஊற்றி அணைச்சி விட்டுறாங்களா? இல்லை என்ன நடக்குதுன்னே புரியல. மறுபடியும் இந்த கொடுமைகள் எல்லாம் செய்தது யாரோ அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மனுவை கொடுத்துக்கிட்டு தெருவா அலைய வேண்டியது. என்ன இது கொடுமை? ஏதாவது ஒன்று செய்வோம், அதுக்கு எங்களை போய் வேலை செய்ய விடுங்க, எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருங்க.